ஜாதகத்தை பார்த்தா நான் அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாவே போட்டு வச்சிருவேன். இவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கும், அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும், இல்லை இவங்க வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ண போகிறாங்க, ஜாதி மாதிரி திருமணம் பண்ணுவாங்க, இல்லை ஒரே கேஸ்டில் பண்ண போகிறாங்க. ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் அவங்களுடைய காதலுக்கான கிரகம்னு ஒரு விஷயம் இருக்கும். எல்லாருமே காதல் பண்ணுறோம், பட் எல்லாரோட லைஃப்பும் சக்ஸஸ் ஆகுதா? அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். திருமணமான பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஆமால, லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணுவாங்க. எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும், அந்த பொண்ணு டிவோர்ஸி, பரவாயில்ல, எனக்கு விருப்பமாக இருக்கு. அவனோட ஜாதகத்தில் அது இருந்தால் தான் அதை பண்ணவே முடியும். நீ கடவுளை பிடிச்சிக்கோ, உன்னோட தலையெழுத்து மாறணும்லாம் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட அதுதான் உண்மை. ஸோ நமக்கு எப்படி லைஃப் அமையணும், நம்ம என்ன கர்மாவை சுமந்துட்டு வந்திருக்கோமோ அதுபடி தான் நம்மளுடைய வாழ்க்கை மாறும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட பிரபல காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா தேவையான விஷயங்களை மேம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். ஸோ இந்த காணொலி மூலமா உங்க கூட நான் மீட் பண்ணதுல மிக்க மகிழ்ச்சி. ஆக்சுவலா எதனால மேம் உங்களுக்கு அந்த காதல் ஜோதிடர் அப்படின்ற பட்டம் வந்ததுன்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்களும் நிறைய சேனல்ல சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ஆத்மார்த்தமா தனித்துவமா உங்களுக்கு ஏன் அந்த பட்டம் அப்படின்றது நீங்க சொல்ல முடியுமா? நிச்சயமா மேம், இது மக்களால் கொடுக்கப்பட்டது. அதாவது ஆக்சுவலாக எனக்கு இதுக்கு ஒரு நெறியாளர் வெங்கட் பிரியன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எனக்கு இந்த விஷயத்தவே கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த மக்கள் மத்தியில் அது மிகப்பெரிய ஒரு பேராகவே மாறிடுச்சு. அவருக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் காதலர்கள் எல்லாருமே இப்போ நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ஒருத்தபலான்னு ஃபஸ்ட்டு நம்மளை டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இவ்வளோ தூரம் நம்ம மக்கள் மத்தியில் ஒருத்தவங்க கொண்டு போயிருக்காங்க, மக்கள் அவங்க ஏற்றுட்ருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸ், மேம் நீங்கள் அப்படியே இருக்கு இல்லைன்றதை புட்டு வைக்கிறீங்க, இது லவ் பண்ணிகிட்ருக்கோம், இது எந்த எக்ஸ்ட்ரீம் போயிருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் நம்மகிட்ட சொல்கிற விஷயங்கள். இவங்க லவ் பண்ணுறாங்க, இல்லை அவங்களோட பேரண்ட் வந்தாலுமே சொல்லிவிடுவேன், உங்கள் பொண்ணு எங்கேயோ கனெக்ட் ஆகிட்டுருக்கு, நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஜாதகத்தை பார்த்தா நான் அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாவே போட்டு வச்சிருவேன். இவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கும், அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும், இல்லை இவங்க வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ண போகிறாங்க, ஜாதி மாதிரி திருமணம் பண்ணுவாங்க, இல்லை ஒரே கேஸ்டில் பண்ண போகிறாங்க, இவங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்க போகுது, இது எந்த வரைக்கும் போகுன்றது முதற்கொண்டு எடுத்து கொடுத்துருவேன். அந்த பையனை நீ நம்பலாமா வேணாமா, இந்த பொண்ணை நீ நம்பலாமா வேணாமா, ஸோ எல்லா டீட்டெயிலுமே நான் டீட்டெயிலாக கொடுத்துருவேன். ஒருத்தவங்க ஜாதகம் கொடுத்தாங்கன்னா, டீட்டெயில் கொடுத்தாங்கன்னா மட்டும் போதும், உங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு ஃபுல்லாக போட்டு வச்சிருவேன். அதனால தான் அந்த பேருன்றது. இது ஃபஸ்ட்டு என் கூட ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா, நம்மளோட ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்களே, என்னடி நீ என்னமோ சொல்லிட்டு இருக்க, எங்க இது ஒன்று சொல்ல பார்ப்போம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் பையனுக்கு உங்களோட ஜாதகம் கொடுத்தாங்க. எப்படிடி அது உண்மை, இது நடந்ததெல்லாம் இவ்வளோ விஷயம் நடந்ததுன்றது எங்களுக்கே லேட்டாக தான் தெரிஞ்சது, நீ புட்டு வைக்கிற அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களோட டீட்டெயில் எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படிங்க? ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஜாதகத்தை ஒவ்வொரு ஆங்கிளில் பார்ப்பாங்க. காதல் அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஆங்கிளாகவும் இருக்கு, இன்னொன்று அந்த விஷயத்துல சிக்காதவங்களே இருக்க முடியாது. ஸோ இதை எப்படி நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணீங்க? மேம் 20லும் காதல் வருது, 60லும் காதல் வருது. எந்த காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்றது உண்மைதான், அது நிச்சயமா நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் அவங்களுடைய காதலுக்கான கிரகம்னு ஒரு விஷயம் இருக்கும். எல்லாருமே காதல் பண்ணுறோம், பட் எல்லாரோட லைஃப்பும் சக்ஸஸ் ஆகுதா? அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த முதல் வாழ்க்கையே பிடிக்காது. முதல் வாழ்க்கைக்குள்ளே போனே அதாவது பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுன்றதை விட திருமணமான பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஆமாம், லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணுவாங்க. எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும், அந்த பொண்ணு டிவோர்ஸி, பரவாயில்ல, எனக்கு விருப்பமாக இருக்குது. அவனோட ஜாதகத்தில் அது இருந்தால் தான் அதை பண்ணவே முடியும். ஓ அப்படியா? ஆமாம். இந்த பொண்ணுக்கு 2ஆம் தரத்து வாழ்க்கை தான் போகணும், இந்த பையனுக்கு 2ஆம் தரத்தில் வரக்கூடிய பொண்ணு தான் போகணும், அப்படிப்பட்டதெல்லாம் காதல் வரும். ஸோ இவங்களோட ஜாதக ரீதியாக அமைப்பு இல்லாமல் நம்ம அவங்கள சொல்ல முடியாது. மேம் இப்போ எல்லாமே நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே கிரகங்களால் நம்மளுடைய தலையெழுத்துன்னு ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள் அப்படின்ற மாதிரி. நம்மளுடைய எண்ணம், நம்மளோட செயல், சிந்தனை எல்லாமே நீ என்ன மாதிரி இருக்கணுன்றது இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இறைத்தன்மை நம்ம மேலே தலையில் எழுதி தான் அனுப்பியிருக்காங்க. அதான் சொல்லுவாங்க, நீ கடவுளை பிடிச்சிக்கோ, உன்னோட தலையெழுத்து மாறணும்லாம் சொல்லுவாங்களே, கிட்டத்தட்ட அதுதான் உண்மை. ஸோ நமக்கு எப்படி லைஃப் அமையணும், நம்ம என்ன கர்மாவை சுமந்துட்டு வந்திருக்கோமோ அதுபடி தான் நம்மளுடைய வாழ்க்கை மாறும். ஓகே. இப்போ ஜாதகத்துல எந்த இடத்த நீங்க மெயினா, இப்போ உங்ககிட்ட ஒரு ஜாதகம் வருதுப்பா,
அதுல எதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பாப்பீங்க? மேம் இப்போ வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா லக்னத்தை பேஸ் பண்ணி எடுக்கிறது, தசாபுத்தி பேஸ் பண்ணி எடுக்கிறது, குரு உட்காந்துருக்க இடத்த பேஸ் பண்ணி எடுக்கிறது, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம இப்போ எந்த நிலைக்கு வந்திருக்காங்க, என்ன ஏஜில் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன செயல் தேவை இருக்குது. இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட் வரானா அவனுக்கான படிப்புக்கான விஷயங்கள் என்ன இருக்க போகுது, அடுத்து அவனோட கெரியர் க்ரோத் எப்படி இருக்க போகுது, ஒரு தொழிலில் தடை இருக்குன்னா அவனோட தொழிலுக்கான விஷயம் என்னவா இருக்குது, அவனோட வருமானம் என்ன மாதிரி இருக்கும், எதை வந்து சரி பண்ணால் அவனோட வருமானம் வந்து ரெட்டிப்பாக மாறும், இல்லை வேறு தொழில் பண்ணலாமா. ஸோ அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட கிரகங்களை பார்க்க போகிறோம். இது வந்து ஏஜ் கேட்டகரியை பொறுத்து. ஒரு ஸ்கூல் குழந்தையா இருக்கான், குட்டி குழந்தையா இருக்கான், அந்த குழந்தை பேச மாட்டேங்குது எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அந்த குழந்தைக்கு பேச்சுத்திறன் குறைபாடு இருக்குன்னா அதுக்கு என்ன கிரகம் இருக்கும். ஸோ அவங்களோட ஜாதக ரீதியாக எடுத்தோம்னா அதுக்கான கிரகங்களை வச்சு அவங்களோட ஜாதகத்தில் இதுதான் பிரச்சனைன்றதை நம்ம பார்த்து சொல்லிடுவோம். ஓகே. சில பேர் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போக மாட்டாங்க. கேட்டால் எனக்கு கமிட்மெண்ட்ஸ் அப்படின்வாங்க. ஒரு சில பேருக்கு கல்யாண பிராப்தமும் இருக்காது. ஸோ யாராருக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி காதலில் இருப்பாங்க ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க? மேம் காதல் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னாலே வந்து அன்பினுடைய பரிமாற்றம் அதை வந்து குறிக்கிறது வந்து நம்ம ஜாதகத்தில் புதன்ற கிரகம் குறிக்கும். ஸோ புதன்றது காதல். எப்பவுமே லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்றோம்னா அதுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ்னு ஒரு சில இடங்கள் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா புதன் அப்படின்ற கிரகம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். நம்ம சேனல்லே வந்து இதுக்கான விளக்கங்கள் ஏகப்பட்டது கொடுத்துருக்கோம். ஸோ புதன்ற கிரகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து காதல் அப்படின்ற ஒரு இது இருக்கும். இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வராமல் இருப்பாங்கல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டியே பிடிக்காது அவங்களுக்கு. இந்த ராகு தொடர்பு இருந்துச்சுன்னா அன்பு மட்டுமே வேணும், அந்த நமக்கு நினைப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு முரண்பட்ட காதலாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ் லைஃப் நல்லா சூட்டபிள். எனக்கு நீங்கள் இப்போ ஜாதகம் கொடுத்தீங்கன்னா ஜாதகத்துலேருந்து புட்டு வச்சுருவேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஜாதகம் கொடுத்தீங்கன்னா கூட நான் சொல்லிடுவேன். ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரி லவ் லைஃப் இருக்குமா, செட் ஆகுமா, ஆகாதா. இப்போ இது இந்த முரண்பட்ட காதல் அப்படிங்கிறது லவ் மட்டும் பண்ணுவாங்க, அதுக்கான கமிட்மெண்ட் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. நானே நிறைய பேர் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த பையனை நம்பாத, இந்த பையன் உன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவான். அவன் ஜாதகம் அப்படி தான் இருக்கு. ஒரு கிரகத்தோட ஒரு கிரகம் வக்கரமாக இருக்க கிரகத்தோட ஒரு கிரகம் இருந்துச்சுனாலோ அந்த லவ் லைஃப்பை குடிக்கக்கூடியது ஒரு பெண் ஜாதகமாக இருக்குன்னா அந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஆணுக்கான விஷயம், தன்னுடைய கணவனுக்கான விஷயம். ஸோ அந்த கணவன் அப்படின்ற ஒரு கிரகம் வந்து அது கூட ஏதாவது வக்ரமான கிரகம் இருந்துச்சு அந்த பையனுக்கு 2 வாழ்க்கை இருக்கும், டபுள் கேம் ஆடுவார். இப்போ என்ன இப்போ ஜாதக டேட் ஆஃப் பர்த் சொல்லணுமா? ஆமாம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அதில் இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துடலாம். நமக்கு ஜாதகம் வந்து உங்களுக்கு புக் இருக்கணும் கூட அவசியம் கிடையாது, பேர் வச்சு எடுக்கலாம். ஒருத்தவங்களோட பேர் இருக்குன்னா அவங்களோட பேர்கள்லாம் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும். அப்படியா? நிச்சயமா. இப்போ கிஷோர் அப்படின்ற ஒரு பேர் வருதுன்னு வைங்களேன், அதுக்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும்? மேம் இப்போ கிஷோர் எடுத்துட்டோம், இது வந்து சந்திரன் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பேர். ஸோ அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே மன சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும், ஒத்தையார் ரெட்டையான்ற அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருப்பாரு. இந்த கிஷோர்ன்ற பேர் இருக்கவர் மோஸ்ட் ஆஃப் நல்ல ஃபீல்டில் இருப்பாங்க, அம்மா பையனாக இருப்பார். பர்டிகுலராக அம்மா பாண்டிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சின்ன விஷயத்த கூட வந்துட்டு அதை ஏற்றக்கூடிய மனப்போக்குன்றதை விட ரொம்ப சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. அதிகபட்சம் அட்டாச்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு அம்மாவுடைய அன்புக்காக ஏங்குறது. ஒன்று அம்மாவோட அன்பு கைக்குள்ளே இருக்குன்னு நினைப்பாங்க, கை விட்டு வெளியில் போனோடனே அம்மா மேலே பாசம்ன்றது கொஞ்சம் அந்த அன்புக்காக எங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் வெளிநாடு வெளியூர் போகிற பிள்ளைங்க எல்லாமே கிஷோன்ற பேரில் இருப்பாங்க. ஓஹோ, இது ஆனந்த் அப்படின்ற மாதிரி பேர். ஆனந்த் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் ஆதிக்கம் பெற்ற பேர். ஸோ சூரியன் இந்த குருவதனுடைய நிலைகள் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட நிலை பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க, தனித்துவமாக இருப்பாங்க, கெத்தாக இருப்பாங்க. இவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த உடம்புல வந்து அடிப்படக்கூடிய பிரச்சனைகள், தலையில் அடிப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனந்தமாக இருக்கவங்களுக்கு அந்த ஆனந்தம் எங்கே இருக்குன்னு தேடுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடைகளுக்கு அப்புறமே அது கிடைக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஜாதகத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலான்ட்டுன்னு, யாராருக்கெல்லாம் வந்து காதல் வந்து சக்ஸஸ் ஆகும், மேரேஜில் போய் சக்ஸஸாக முடியும்னு நினைக்கிறீங்க? வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.